மத்திய கிழக்கில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான கடற்படை மோதல்கள் அதிகரித்து வரும் சூழலில் ஈரானின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி ஈரான் தனது ராணுவ சக்தியை மறைமுகமாக அதிகரிக்க முயல்கிறது என்ற சந்தேகத்தையும் ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் ஈரானின் மீது முழுமையான நம்பிக்கை இன்னும் அமெரிக்காவுக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் திட்டம் இல்லை எனவும் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அது இல்லாமலேயே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை நாங்கள் முற்றிலுமாக அழித்து விடுவோம். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அவசரம் இல்லை. ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் நமக்கு கட்டுப்பாடு உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை திறப்பதாக ஈரான் சொன்னது. பிரச்சினை தீரும் வரை ஈரான் தினசரி $50 கோடி சம்பாதிப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஈரான் தலைமைத்துவத்தை இழந்துவிட்டது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். ஈரானின் ராணுவம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு அமைப்புகள் அழிந்துவிட்டன என்றும் அவர் தெரிவித்தார்.